வெங்காய வடை யார் கட்ட வெங்காய வடை செஞ்சத சொல்லி அஸ்மி சொல்லுங்க என்னென்னது வந்து நாங்கள் வந்து எல்லா வெங்காயம் இப்படி தான் வந்து இந்த நாங்கள் கறிக்கு எப்படி வெட்டுறோமோ அதே போல் வந்து இப்படி நீட்டாக வெட்டோம். ஓகே இப்போ நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நாங்கள் இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதை வடை பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு நான் பார்க்க வந்து சும்மா கிளட்டி பார்ப்போம். வடை வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து எடுப்போம் வடை. ஓகே உண்மையாக சாப்பிடுவோம். உண்மையாக சூப்பராக இருக்கு. லக்ஷ்மி எப்படி இருக்கு? வெல்கம் டு Ssvlog. இன்னைக்கு எங்க சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா அஸ்மி என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு வெங்காய வடை யார் கட்ட வெங்காய வடை செஞ்சத சொல்லி நான் அஸ்மி தான் கேட்டவா. அஸ்மிக்கு காய்ச்சலேன்னு அஸ்மி காய்ச்சல். அஸ்மி வந்து மருந்தெல்லாம் குடிச்சிட்டு தான் நிக்கிறா. அதே போல வந்து அஸ்மிக்கு வந்து நாங்க இன்னைக்கு வெங்காய வடை செஞ்சு கொடுக்க போறோம். செஞ்சு சாப்பிட போறோம். அதே போல இந்த மாலை நேரத்துல வந்து டீயோட வந்து வடை சாப்பிட இன்னும் டேஸ்டா இருக்கு. அதே போல வந்து நாங்க இப்ப தேவையான பொருட்களை வந்து பார்ப்போமே அஸ்மி. ஓகே ஓகே அஸ்மியே வந்து சொல்லுவா என்னென்னு சொல்லிடு. அஸ்மி சொல்லுங்க என்னென்னது. அவளுக்கு தெரியும். வெங்காயம் பெரிய வெங்காயம் 4, கருவேப்பிள்ளை எங்களை வீட்டு கருவேப்பிள்ளைய பிடிங்கிட்டு வர சொல்ல அஸ்மி அப்பா பாருங்க கூட அப்படிங்க கொண்டு வந்துருக்கு. அதே போல வந்து சீனி இல்ல அது உப்பு. இது வந்து 2 பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கோம். அதே போல வந்து தூள் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது வந்து கோதுமைமா, இது வந்து அரிசிமா. அதே போல வந்து பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய். ஓகே இவ்வளவுதான். அப்ப வேற ஒன்றும் தேவையில்லையா அதுல? அப்ப இது இது கத்தி என்ன செய்யும்? வெட்டும். ஓகே இப்ப வந்து நான் முதல் வெங்காயத்தை வந்து என்னென்னு வெட்டுறோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே நாங்க இந்த வெங்காயத்தை வந்து நாங்க கழுவி எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயம். இது என்ன செய்ய போறோம்னு சொன்னா என்னென்னு கட் பண்ணணும்னு சொன்னா அப்படி பாதியா கட் பண்ணி போட்டு நாங்க வந்து சின்னன்னா கட் பண்ணுவோம். ஓகே இப்படி வந்து நாங்க சின்ன வந்து எல்லா வெங்காயத்தையுமே வந்து வெட்டுவோம். சத்தம் விடு. வந்து நாங்கள் வந்து எல்லா வெங்காயம் இப்படி தான் வந்து இந்த நாங்கள் கறிக்கு எப்படி வெட்டுறோமோ அதே போல் வந்து இப்படி நீட்டாக வெட்டணும். ஓகே இந்த கத்தி நாங்கள் எங்கே வாங்கினாங்க சொல்லுங்க பாப்பா. அஸ்மி அஸ்மிக்கு தெரிஞ்சிருக்குதுண்ணே கோயிலில் வாங்கினாங்கண்டு. நான் வந்து அந்த முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னன்னு சொன்னால் 1000 ரூபா காசு நான் வந்து எனக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிச்சேன்னு சொல்லி அந்த கோயிலில் தான் இந்த கத்தியும் வந்து வாங்கினாங்க. ஏன்னா அஸ்மிக்கு ஞாபகம் இருக்குது எல்லாம். ஓகே இப்படி வந்து நாங்கள் எல்லா வெங்காயத்தையும் வந்து கட் பண்ணுவோம். ஓகே பார்த்தீங்களா வந்து நாங்கள் வெங்காயம் எல்லாமே வந்து வெட்டி முடிஞ்சு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த வெங்காயம் வெட்டினதை நான் வந்து இப்படி அதை வந்து உருத்துவோம். அதாவது வந்து இந்த தனியாக பிரிக்கிற மாதிரி நாங்கள் இப்படி வந்து கையால் இப்படி செய்வோம். ஓகே இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் பச்சை மிளகா வந்து வெட்டி போடுவோம். சின்னன்னா நல்லா கூர் கத்தின்ற வடியாக நல்ல வடியை வெட்டுறீங்க. இப்போ வந்து நாங்கள் பச்சை மிளகா வந்து வெட்டிட்டோம். அடுத்த வந்து கருவேப்பிலையை வெட்டுவோம். எல்லாமே வந்து நான் கழுவித்தான் வந்து வச்சிருக்கிறேன். எடுத்து வெங்காயம் சரி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே கழுவிட்டு தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். சும்மா இருக்கு சும்மா கருவேப்பிலை. ஓகே அம்மா ஓய் நானே கருவேப்பிலை சும்மா பார்த்தாலே. ஓகே ஓகே இப்போ என்ன செய்யணும்? வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் பட்டிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் தேவையான அளவு உப்பு, ஓகே உப்பு மற்றும் வந்து மஞ்சள் தூள்,
மற்ற வந்து தூள். ஓகே, வெள்ளத்தையும் போட்டு நான் முதல்ல என்ன சேர்க்கணும்னு சொன்னால் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து நாங்கள் ஒரு 10-15 நிமிஷம் வந்து நாங்கள் இதை வந்து ஊற விடுவோம். என்னென்னு சொன்னால் இதுக்கு தண்ணி விடுறையில் என்னென்னு சொன்னால் உப்பு போட்டு வெங்காயத்தை வந்து நாங்கள் பிசையக்க வந்து உப்புல இருந்து அந்த வெங்காயம் சேர்ந்து தண்ணி வந்து ஊறும் இதில். ஓகே, நல்லா கலக்கணும் என்ன. ஓகே, இதை வந்து நாங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா இதை வந்து ஊற விடுவோம். அப்படியே மூடி வச்சு ஊற விடுவோம் சொல்லுங்கள். ஓகே, இதை வந்து நாங்கள் மூட போட்டு ஊற விடுவோம். ஓகே ஓகே, இப்போ வந்து நாங்கள் 15 நிமிஷம் ஊற விட்டுருக்கோமே. அஸ்மி வேறங்க பாருங்க வடைக்கு எப்படி ரெடியாக பார்த்து கொண்டிருக்காங்க. அதோட வந்து பக்கத்தில் நின்ற வெங்காயம் பட்டேக்க கண்ணெறி ஆளுக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து பாருங்க எப்படி தண்ணி விட்டு ஊறி இருக்கான்னு சொல்லிஞ்சு இங்கே நல்ல தண்ணி பதமாக வந்துட்டு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் கோதுமை மாவும் அரிசி மாவையும் நாங்கள் வந்து சேர்ப்போம். இது வந்து அரிசி மா வந்து என்னன்னு சொன்னால் இது என்னத்துக்காக சேர்க்குறோன்னா இந்த கொஞ்சம் நாங்கள் அளவு என்னன்னு சொன்னால் இப்போ இந்த இது என்னத்துக்காக நாங்கள் இந்த கோதுமை மாவும் அரிசி மாவும் சேர்க்குறோம்னு சொன்னால் ஒரே அளவில் 2ஐயும் சேர்க்குறோம். என்னன்னு சொன்னால் அந்த வடையை வந்து நாங்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து பிசைவோம். வந்து நல்லா நாங்கள் வந்து பிசைவோம். ஓகே, இப்போ நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நாங்கள் இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதை வடை பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன். பார்த்தீங்களா, இது வந்து இப்போ பிடிக்க வந்து அந்த ஷேப்புக்கு வருது பாருங்க, அந்த பிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு அளவுக்கு வருது. இதை பிடிச்சி பார்க்கவே தெரியும். கொஞ்சம் நாங்கள் இப்படி வச்சு வடை போடக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இது வந்து ஓகே. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் வேறையாக எங்களோட சைட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் பேன் வச்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணுவோம். அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெயை வந்து நல்லா வந்து சூடாக்குவோம். ஓகே, இப்போ வந்து பேன் வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து எண்ணெயை விடுவோம். வடையை வந்து பொரிக்கிறதுக்கு அளவான எண்ணெயை வந்து நாங்கள் விடுவோம். இந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். வந்து கொதிக்க தெரியும், பபிள்ஸ் வந்து வரும். கொதிச்சோன்னே நாங்கள் வந்து வடையை தட்டி போடுவோம் மலமலாண்டு. ஓகே, இப்போ வந்து நல்லா எண்ணெய் கொதிச்சிருக்கு பாருங்க. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து வட்டம் வட்டமாக அதை வந்து உருண்டையாக வந்து கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் இப்படி சப்பையாக்கி போட்டு போட போகிறோம் வடையை. ஓகே, அப்படி தட்டி வந்து இப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சுருந்தா டக் நாங்கள் வந்து தட்டி போடலாம். ஓகே, இப்போ வந்து இது நல்லா வந்து நல்ல ஒரு கலருக்கு வேறு பொரிஞ்சு வந்தால் எங்களுக்கு வந்து தெரிஞ்சு வந்து அடுத்த நேரம் நம்ம திரட்டி விடணும். கொஞ்சம் பொரிஞ்சாப்புல பாருங்க வடையை நல்லா வந்து பொரியட்டும். வந்து ஆக வந்து நெருப்பை வந்து நாங்கள் கூட்டக்கூட கொஞ்சம் குறையாக வச்சு தாண்டா தான் நல்ல வடிவாக அவியும் உள்ளுக்கு எல்லாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து பொரிஞ்சோன்னு நாங்கள் மற்ற பக்கம் மாற்றி விடுவோம். சும்மா வந்து ஒன்று வந்து சும்மா திரட்டி பார்ப்போம். நிறம் வந்து மாறி இருக்கு. எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பிரட்டி விடுவோம். என்ன சூப்பராக வந்து காஸ்மி கண்ணெறிடா. முலா சாப்பிட்டு செத்த மாஸ்மி சொல்றா. அழகா வந்தா எடுத்து எறிஞ்சிட்டு சாப்பிடுவோம். கொஞ்சம் தூள் காணாம கிடையாது எனக்கு அந்த பார்க்க. வடை வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து எடுப்போம்.
ரெடி ஆயிட்டு அஸ்மி ரெடி ஆயிட்டு அஸ்மி ஓகே இது என்னன்னு சொன்னா நாங்க வந்து மற்ற கரண்டியால தான் எடுக்கணும் என்ன கரண்டியால வந்து என்னன்னு சொன்னா இது கரண்ட் அடுப்புன்றபடியா நாங்க வந்து பாயாம என்னன்னு சொன்னா கரண்ட் அடிக்கிற மாட்டபடியா தான் நாங்க வந்து இந்த மிரக்கரண்டி மிரகப்ப வந்து நான் பாவிக்கிறேன் ஓகே வடை வெங்காய வடை ஓகே இப்போ வந்து நாங்கள் அடுத்த தரம் வந்து தட்டி வச்சிருக்கிற வடையை வந்து மழை மழாண்டு தட்டி போடுவோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் அடுத்த தரம் வடை போட்டிருக்கோம் இது வந்து கொஞ்சம் தூளும் சேர்த்து போட்டிருக்கேன் என்ன சொன்னா தான் கொஞ்சம் காணாண்டபடியா ஓகே இப்போ வந்து ஒரு 5 பேருங்க சுட சுட இறக்கி வச்சிருக்கோம் ஒரு ஆள் வந்து எடுக்குது சாப்பிடு பாருங்க என்ன சுடு சொன்னாங்க இது சுடுமண்டு சாப்பிடு பார்த்து எப்படி இருக்காண்டு ஐயோ அஸ்மி உங்களோட வேலை சாப்பிடுவாங்க அங்க அங்க பாருங்க அங்க கேமரா பாருங்க எப்படி இருக்கு என்ன வாய ஒரு மாதிரி போகுது சுடுவது கொஞ்சம் அந்த ஆற விட்டு நாங்க சாப்பிட்டு பார்ப்போம் அஸ்மி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நாம அந்த அடுத்த தரம் போட்டோம் நல்லா வந்து பொரிஞ்சிட்டு இதையும் வந்து நாங்கள் எடுப்போம் ஓகே அஸ்மி இப்போ என்ன சொல்லணும் ரெடி ஆயிட்டு என்ன ரெடி ஆயிட்டு வெங்காய வடை வந்து ரெடி ஆயிட்டேன் இப்போ வந்து இதுல வந்து மூன்று தரம் நாங்க வந்து போட்டு எடுத்திருக்கோம் ஆனா வந்து ஒரு தரம் போட்டு எடுத்த எல்லாமே வந்து சாப்பிட முடிஞ்சது யார் சாப்பிடுன்னு சொல்லி பாத்தீங்க அஸ்மி எத்தனை வடை சாப்பிட்டீங்க எத்தனை வடை சாப்பிடுறீங்க 2 இல்ல 3 போய் சொல்லாதீங்க கள்ளப்பட்ட அஸ்மி வந்து 3 வடை எடுத்து சாப்பிட்டுருக்கா இப்ப சாப்பிடு இங்க பாருங்க வடையை வந்து பாருங்க இஞ்சி வந்து வடையை வந்து பிரிச்சு பாருங்க அப்படி இருக்குங்க இது வந்து டீயோட வந்து சாப்பிட்டு குடிக்க நல்லா இருக்கும் ஓகே ஓகே உண்மையாக சாப்பிடுவோம் உண்மையாக சூப்பராக இருக்கு அஸ்மி எப்படி இருக்கு கொஞ்சம் வந்து உப்பு குடிட்டு உண்மையை சொல்லியே ஆகணும் கொஞ்சம் உப்பு குடிட்டு மற்றபடி எல்லாமே டேஸ்டாக இருக்கு உண்மையில நீங்களுமே வந்து அப்படி சாப்பிடுப்பாங்க இப்படி சாப்பிடுப்பாங்கல்ல செஞ்சு சாப்பிடுவாங்க என்ன அஸ்மி ஓகே அஸ்மிக்கே வந்து இந்த வடை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறபடியே தான் அஸ்மி இதோட 4வது வடை எடுத்து சாப்பிட்றா என்னன்னு சொன்னால் இந்த மேலே இருக்கிற நல்ல முருகலா வந்து நல்லா சாப்பிட்டு உள்ளே இருக்கிறத கொஞ்சம் வைக்கிறா ஓகே அதோட வந்து உண்மையிலேயே வந்து இந்த டீ டைமுக்கு வந்து டக்குன்னு வந்து ஈஸியாக வந்து ஒரு 20 நிமிஷத்தில் வந்து செய்யக்கூடிய வடை தான் இது ஓகே கூடுதலாக வந்து இப்போ நிறைய நாள் வந்து சமையல் வீடியோ போடலன்றபடி அன்றைக்கு சமையல் வீடியோ போட்டிருக்கேன் அதே போல் வந்து நீங்களுமே வந்து இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளும் அஸ்மி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களோட சேனலுக்கு என்ன செய்யணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகே இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சதி அஸ்மி பாய்